இந்த 16/3/2024 FGCI வேலூர் பகுதியில் ஆயிரம் கலந்து உங்களை அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். மட்டுமாய் தேவன் பாடல் வேலையாக செய்தார், சங்கீத பக்தியாக செய்தார். இப்போது நாம் தேவ செய்தியின் வேலை கடந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். அல்லேலூயா. எடுப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:26. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எல்லாரும் எனக்கு எது வசந்த பக்கம் 816, ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஃபாரின்ல வெளிநாட்டுல வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறவங்க கேட்டாக்கா இந்த வசனத்தை கேட்டா முதல்ல சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, ஆவியானவர் இருக்கிறார் இந்த பூமியில, நமது பலவீன அவர் உதவி செய்வாரா? சந்தோஷமான செய்தியா இல்லையா? சந்தோஷமான செய்தியாப்பா? கையை தருங்க சீக்கிரம். மண்டை ஃபுல்லா கழிப்பட்டா என்ன தெரியல. நம்ம சபை என்ன சபை? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வார்னா உடனே பட்டு 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 எனக்கு என்னென்ன பலம் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன சோர்வு இருக்குது, இந்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்து அந்த பலவீனத்தை விடையில் சொல்லி உற்சாகப்படையலாம். அல்லேலூயா. ஆவியானவர் யார்? திருத்துவத்தின் 3வது நபர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவனோ இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் வானத்தை பூமி சமுத்திரத்தை அண்ட சராசரி சிருஷ்டித்தவர் உனக்கு உதவி செய்யறாரா உன் பலவீனத்துல? எவ்வளவு பெரிய செய்தி! இன்னைக்கு பலவீனம் நீங்கிறதுக்காக தான் உலகம் எல்லாம் மனுஷன் பாடுபடுறான். பலவீனம் நீங்க போயிட்டோம். பலவீனம்னா என்னென்னவோ பலவீனம் விளக்க முடியாது, வாய் குத்துன்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்ட மனுஷனுக்கு பலவீனங்குது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். செய்ய மாட்டார் போல செய்கிறார். அவர் செய்யும் போது நம்ம பலவீனமாய் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அவர் தான் பலவீனத்துல உதவி செய்தாரே, பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகப்பட வேண்டுமே. அப்போ என்ன பலவீனம்? நம்ம என்ன பலவீனம் ஆயிட்டோம்? மனுஷன் நல்லா திரகாத்திரமாக்குறாரு, நல்ல ஜிம்முக்கு போய் நல்லா ஸ்ட்ராங்காக்குறாரு, நல்லா கட்டு பஸ்டாக்குறாரு, பாடி பில்டராக்குறாரு. ஒன்றும் இல்லை, சுத்த சுபோஜம். பலவீனமாகிற மனுஷன் அது சரீர பலம் தான். பலவீனம் என்றால் என்ன? எங்கே பலவீனமானான் மனுஷன்? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. பிசாசு வார்த்தையை கேட்டாங்க, பிசாசு சொன்ன கனியை சாப்பிட்டாங்க. அந்த புசிக்க நாளில அதுதான் பலவீனம். பாவத்திலிருந்து மரணம் வரும். இது இல்லாத அந்த உலகத்துல எவனுமே கிடையாது. கண்டிப்பா அந்த ஆவியானோருடைய உதவி அவனுக்கு தேவை. அந்தபடியே ஆவியானோர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பாவத்துல தொடங்கி மரணம் வரைக்கும் பலவீனம் தான். சரீரத்துல பலவீனம், குடும்பத்துல பலவீனம், தொழில வியாபாரத்துல இந்த பலவீனப்படுத்துகிற அசுத்த ஆவி உனக்கு உதவி செய்யுது. ஏவாள் ஆதாம் வழியா பாவமும் மரணமும் இந்த அசுத்தாவி உதவி அதை மட்டும் நல்லா ஏத்துக்கிறோம். அசுத்தாவி உதவி செய்யறான், பாவத்தை கொடுக்குறான், மரணத்தை கொடுக்குறான். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை ஊத்தினா வாழ்க்கை ஃபுல்லா பலவீனம் தான். ஒரு வேலை சம்பாதிச்சு லட்சமா சம்பாதிச்சு நல்லா கல்யாணம் பண்ணணும், பெரிய வீட்டை கட்டணும், பணத்தை சேர்த்து வச்சிருப்பேன். திடீர்னு ஒரு வியாதி வந்துடும். கோவை சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பண்ண இந்த ஸ்கேன் இருந்தால் அந்த ஸ்கேன் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணும்போது லட்சக்கணக்கில் பில்லு தீட்டி எடுத்துடுவாங்க.
கொல்லாம் உள்ள நோய்ஞ்சாவே லட்சக்கணக்கில் தான் பில்லு. அதனால ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இந்த வசனமே திருப்பி திருப்பி இந்த ஒரு வசனமே போதும். என்ன உதவி செய்கிறார்? இந்த ஆவியானவர் என்ன பலவீனத்தில் உதவி செய்கிறார்னா, இந்த ஆவியானவர் கிறிஸ்துவை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கிறார். ஆவியானவர் இயேசுவை தந்துருளி, இயேசுவின் சரீரத்தை, இயேசுவின் ரத்தத்தை எல்லாம் உங்ககிட்ட கொடுக்கிறார். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. பலவீனத்துல நன்மத்தேம கனியை சாப்பிட்டு அசுத்தாவி உனக்கு உதவி செஞ்சுக்கிறது. ஏதேன் தோட்டத்துல நன்மத்தேம கனியை சாப்பிட்டு உடம்பெல்லாம் பலவீனம், ஆத்துவா பலவீனம், சளி ஜுரம் வருதா இல்லையா? எவ்வளவு பலவீனம். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா சின்ன ஒரு குளிர் காத்தாச்சா கூட டக்குன்னு சளி பிடிச்சிக்கோ. ஜுரம், காய்ச்சல், எத்தனை பலவீனம், வறுமை, தரித்திரம் எல்லாம் பலவீனம் தான். கண்களில் நிச்ச, மாவசி நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, டோட்டலாக பலவீனம் தான். படிப்பு சரியாக இல்லை, மூளை திங்கிங் சரியாக ஒர்க் பண்ணல, மூளை வேலை செய்யலை, டிப்ரெஷனு, இப்படி ஏகப்பட்ட பலவீனம். ஏ டு ஜெட்டு பலவீனம் தான். பாவம் செய்து தேவ பக்கம் விட்டுட்டான். அதனால ஆவியானவர் வந்து இந்தா வச்சுக்கோ, இயேசு வச்சுக்கோ, இயேசு தரேன், இயேசு சரீரத்தை தரேன், இயேசு ரத்தத்தை தரேன், இயேசு கண்ணை தரேன், இயேசு காதை தரேன், இயேசு கையை தரேன், இயேசு காலை தரேன், இயேசு கிட்னி, ஏ டு ஜெட்டு தரார். சரீரத்தெல்லாம் தர்றாரா இல்லையா? ஒருத்தர் கை பலவீனம், குஷ்ணரோகம் போய் போச்சு, ஆகிப்போச்சு இல்லையா? ஆமா, இயேசு என்ன பண்ணாரு? அவனுக்கு கண்ணையே கொடுக்குறாரு, கையை கொடுத்தாரு, தான் கையை கொடுத்தாரு. இந்த குஷ்ணரோகி கை டக்குன்னு சுகமாயிடுச்சு. ஒருத்தர் கண்ணு பலவீனம், ஆவியானவர் அனுப்புறாரு அவங்ககிட்ட. இயேசு போய் ஜீவனை கொடுக்குறாரு, ஜீவ கண்ணு கொடு, கண்ணு குத்திக்கிச்சு. ஒருத்தருக்கு காது செவிடு, காது பலவீனம், எப்போ தாண்டாரு, தான் காதை கொடுக்குறாரு. அப்போ ஆவியானவர் இயேசு பிதாவாகிய தேவனெல்லாம் பாவம் செய்து தேவ மற்றும் மகிமையற்று போன பலவீனமான பிசாசு பிடித்த ஜனங்களுக்காக உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். கையத்த அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி. என்ன பலவீனம் சொல்லு, ஏ டு ஜெட் என்னென்ன பலவீனம். அது பெண்களுக்கான பலவீனமாக இருந்தாலும் சரி, முதியவர்களுக்கான பலவீனமாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கான பலவீனமாக இருந்தாலும் சரி, பெரிய அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழை எளியவனாக இருந்தாலும் சரி, எந்த பலவீனத்திலும் ஆவியானவர் உதவி செய்கிறார். அந்த உதவி ஏற்றுக்கணுமா இல்லையா? நானே சாதிச்சிடுவேன். வாடா இயேசு வாடா, எதுவும் வேணாம், நான் சாதிச்சிடுவேன். எங்க சாதிக்க? பிசாசம் வந்து பின்னாடி இருப்பான். சாதிச்சு சாதிச்சு சத்தியில சோர்ந்து போய் கட்சியில் வெக்ஸ் ஆகிடு. மாம்ச சிந்தை இயேசுவே இல்லாம நீ சாதிக்க போனா பழைய மனுஷன். என் தாய் என்னை பாவத்தில் அந்த நன்மை தீமை வட்டத்திலிருந்து தான் நீ போய் ஏதாவது முயற்சி பண்ணுவேன். ஜீவ விஷயத்துக்கு இயேசு நானே வழியில் சத்தியமா அந்த தேவ நீதி முயற்சியில தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கவே மாட்டேன். நானே சாதிச்சுக்கான படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது. ஓடி ஓடி சாட்சி கட்சியில் அது சாபத்தில் போய், மரணத்தில் போய், தரித்திரத்தில் போய், அது பிரச்சனை தான் போய் முடியும். இயேசு இருந்தால் மத்திய மார்க் லூக்கா யோவான்ல பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, கிதியோன், எஸ்தரு அவங்கெல்லாம் தேவனை தன் உதவியாக கொண்டு அரிய பெரிய காரியங்கள்லாம் செய்தாங்க. மோசே ஒரு இடத்துல கடல் வந்து கடல் கண்டு விலகி ஓடுது, கடல் பிளந்து ஓடுது. ஒரு இடத்துல சிங்கக்கபியில் போய் மாட்டினான் தானியேல். சிங்கக்கபிக்கு சிங்கத்தை வாழை கட்டுறாரு. ஒரு இடத்துல அக்னி சூழலில் போய் வீராங்க. இப்படி நிறைய நம்ம படிக்கலாம், வேதம் எல்லாம் படிக்கலாம். அங்கெல்லாம் வந்து ஆவியானவர் சிங்கத்தின் கைக்கு தப்பி வைக்கிறாரு, கடையின் கைக்கு தப்பி வைக்கிறாரு, அக்னி சூழலுக்கு தப்பி வைக்கிறாரு. செங்கடலை தானா பிளந்து வழி விடுது. யோர்தான் நதி வந்து அந்த நதி பின்னிட்டு போது ஒரு இடத்துல சூரியன் நிற்கிறாரு. சூரியனை நில்லுன்ற செய்தி கேட்ப யாருக்காவது நமக்கு தான் எப்போ கொடுத்தா அந்த செய்தி? யோசுவா எண்ணி கொடுத்தான் ஞாபகம் இருக்கா? எங்கேயோ கொடுத்தான், 2 வாரத்துக்குள்ள தான் கொடுத்தான். போய் கேட்டுப்பாரு யூடியூப்ல. சூரியனே நெல், அதுக்கு என்ன பண்ணணும்? பிரதான கற்பனையா கை கொள்ளணும். ஆவியானவர் சூரியன் நிற்கிறாரு, சந்திரன் நிற்குது, செங்கடல் பிறந்து யோர்தான் நதி பின்னிட்டு போகுது. இதெல்லாம் உதவிகள். இல்லைன்னா இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா பிசாசு இதெல்லாம் பழகி கடல் வந்து போத, மலைகள் வந்து போத, செங்கடல் வந்து போத,
சிங்கம் வந்து கடிக்க, கண்ணுக்கு தெரியல, ஆவி உலகத்தில் இதெல்லாம் வந்து கடிக்க, நம்மளாம் வாழ்க்கையில் பலவீனமாகவே போய் கட்சி வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பலவீனம் தான். கட்சியில் அசுத்தாவிக்குள்ளே சேர்ந்து நேரம் பாதம் தான். அப்போ ஆவியானவர் உதவி கண்டிப்பா நீ ஏற்றுக்கொண்டே தீர வேண்டாம். பாவத்திலிருந்து மரணத்தை வரைக்கும் மேற்கொள்றதுக்கு கர்த்தருடைய உதவி வேண்டும். நான் பாவத்தையும் மரணத்தை சுயபலத்திலே மேற்கொள்ளனா முடியவே முடியாது. இயேசுவின் உதவி கொண்டுதான் பாவத்திலிருந்து மரணம் என்கிற பலவீனத்தை ஜெயித்து பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கையெழுத்து அல்லேலூயா. அப்போ அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமா, செய்யாம இல்ல, உதவி செய்கிறாரியா. நீ நாடனியா அந்த திங்கிங் இருக்கா, ஏதாவது பிரச்சனை பலவீனம் வந்தா ஏசு தடுப்பு வந்தா, இல்ல இது எப்படி ஒரு தலைவர் கழிச்சு கவலைப்படுறியா, இல்ல எதிர்த்து இருக்கிறியா, இல்ல பயப்படுறியா, இல்ல பொறாமப்படுறியா, மற்றவங்களெல்லாம் பார்த்து, இல்ல இயேசுவே தேவன் தனக்கு உலகம் கொடுத்து பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகுறான்னு பார்க்கணும். இங்கிலீஷ்ல படிப்போம். ரோமன்ஸ் 8 chapter 26 verse. Likewise this Spirit also helps to our weaknesses. Hallelujah. கரெக்டா போடு. வீக்னஸ். ஐயா எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குங்க. ஆமாங்க, எனக்கு வீக்னஸ் இருக்குங்க. இருக்குன்னு சொல்லலாம் இல்லையாப்பா? வீக்னஸ் இல்லாத ஆள் யாருமே கிடையாது தெரியுமா? எனக்கு வீக்னஸே இல்லைன்னா போய் சொல்றான், ஏமாந்து அப்படிப்பட்ட நம்பி போனிட்டாங்க. வீக்னஸ் தான் கர்ப்பம் தரித்து பிறந்து வந்துக்கிறான். எல்லா வீக்னஸ் இருக்குது, என்னென்ன கெட்ட கெட்ட காணுகிறது அத்தனை கெட்ட காரியம் மனுஷனுக்குள்ள இருக்குது. என் தாயினை பாவத்தில், ஆமா அது ஒன்னே போதும், அதான் வீக்னஸ். அந்த வீக்னஸ்ல ஹெல்ப் பண்றாராம். லைக்வைஸ் தி ஸ்பிரிட் ஆல்சோ ஹெல்ப்ஸ், ஹெல்ப் பண்றாராம். என்ன ஹெல்ப் பண்றாரு? இயேசு தராரு. இயேசுவால் கூடாது ஒண்ணுமே கிடையாது. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து நீ ஜெயித்து வரலாம். இயேசு தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா. எந்த பாவத்தை, எந்த மனித, எந்த நதி, எந்த பாதம், எந்த பிசாசு, எந்த தரித்திரம் எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். அப்போ லைக்வைஸ் தி ஸ்பிரிட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் அவர் வீக்னஸஸ், ஃபார் he do not know what we should pray for as we. அப்போ அடுத்து பாருங்க. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்த சென்டென்ஸ் படிங்க. நாம் ஏற்றபடி படிங்க. அதாவது ஆவியானவர் அந்த பலவீனங்களில் உதவி செய்கிறார். அடுத்து நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். ஜபத்தை வந்து கண்டபடி பண்றதில்ல. சில பேர் என்ன ஜபம் பண்ணனே தெரியாது. ஜபோன்னு வந்துட்டாக்கா நமக்கு ஆண்டவர் பேச தெரியாது, பரிகாரம் எதுவுமே பேசாது. நம்ம பிரச்சனை தான் பெருசா தெரியும். கட்சியில் பிரச்சனை ஆரம்பிச்சு, ஐயோ எனக்கு கடன் தொல்லைங்க, அங்கே வண்டி அங்கே வலிக்குதுங்க, ஐயா இப்படியே பேரி அதெல்லாம் 5 நிமிஷத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. நேற்று ஜபத்தை பற்றி 2 நாள் 2 வாரம் அதுக்கு முன்னே வாரம் போட்ட மாதிரி நீங்கள் வீண் வார்த்தையை அளப்பாதிருங்கள். அப்போ நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதாவது ஆவியானவரே வந்து வேண்டுதல் செய்கிறாரா? கவனி, ஆவியானவர் வேண்டுதல் செய்தா அந்த ஜபத்துல வீண் வார்த்தை பேசுவாரா, ஜீவ வார்த்தை பேசுவாரா? அதேதான். அந்த ஜீவ வார்த்தை தான் தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசி உன்னை எல்லா சூழ்நிலை விடுதலையாக்கி உன்னை தப்பி விட்டு உன்னை பாதுகாப்பாரு. நன்மை தேவ வார்த்தையை ஆவியானவர் ஜபத்துல பேசவே மாட்டாரு. அப்படி பேசினாக்கா பிரச்சனை தான் கூடிக்கும். நிறைய பேர் ஜெபித்தே கெட்டு போனாங்க தெரியுமா? ஜபத்தை நீ கருத்தா பண்ணலன்னா அந்த ஜபமே ஒன்று ஆயிடுச்சுதான். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க விருப்பமே கிடையாது. யார்கிட்ட ஒப்புருவாகிறது கிடையாது, அன்பு கொடுறது கிடையாது, மன்னிக்கிறது கிடையாது. ஆனா ஜபமா பண்ணிட்டு அது வேணும் இது வேணும் அதை செய்யணும் இதை செய்யணும் பேசி 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 நிறைய பேர் ஜெப்சி 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 மத ஜபத்தை பண்ணி அப்பவே நான் முகம் ஓடி போயிட்டு ஆண்டவர் மட்டும் கையில் கிடைச்சாரு
ஜெப்சி ஜெப்சி ஒன்றுமே நடக்கணும், பிண்டி எடுத்துடணும். அந்த மாதிரி ஒரு ஊழிக்கார வாடா போனா கூட ஜபத்தில் சொல்லவே வெக்கமாக இருக்கு. ஐயா என்னையா நான் ஜபத்தில் ஆண்டு வாடா போனா கொடுக்கு, ஏன் நான் ஜெப்சி ஜெப்சி பதில் வரல, ஏன் ஜபத்தை சரியா பண்ணல, பரிகாரத்தை பேசல முதல்ல. அதனால நிறைய பேர் மனத்தாங்கல் உள்ளவங்களா இருக்காங்க தெரியுமா, உள்ளுக்குள்ள அது வெளியே சொல்ல மாட்டாங்க. ஜெப்சி ஜெப்சி ஒரு அம்மா ஒரு சமையல சாட்சி கொண்டிருக்கேன், என்ன ஜெப்சாலாம் ஏதோ ஆண்டு நான் காவு விட்டுட்டேன், ஆண்டு காவு விட்டுட்டாங்களாம். இப்படியெல்லாம் நிறைய பேர். உங்களுக்கு கூட அப்படி இருக்கும், எங்களுக்கு அது ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், சத்தியம் தெரியல அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் மேல வெறுப்பாயிடுச்சு. என்னையா இவ்வளோ நாளா ஜெபிக்கிற ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டேன். என்ன ஜெபிச்சாங்க, ஜீவ வார்த்தை பேசுறியா, உம்முடைய நாம உம்முடைய தேவனுக்கு தனக்கு ஆதம் அதுதான் கொடுக்க, அது யாருமே சொல்லி கொடுக்கலையே. அதனாலதான் தப்பு. தாமஸ் கேளு, தாமஸ் கேட்டாதான் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கையெழுத்து. அப்போ அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால். ஜபம்னாவே நமக்கு என்னன்னே தெரியாது. ஜபம்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா நம்ம பிரச்சனை போய் கொட்டிருது. அப்பதான் எது கொஞ்சம் இதுவாகுது, என் குடும்ப பிரச்சனை, என் வியாதி பிரச்சனை, என் கனவு பிரச்சனை, என் பிள்ளைங்க பண்ற கஷ்டம், இதெல்லாம் போய் கொட்டி 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 இப்படிதான் நமக்கு தெரியும் ஜபம்னா. ஆனா இவர் என்ன பண்ணாரு, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமீச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாரா. அவர் என்ன வேண்டுதல் செய்வாரா, இவன் ஆதாம் வழியா பிறந்துட்டான், பாவம் மரணம் இவனுக்குள்ள இருக்குது, பிசாசு தர்றான் கொட்டுறான் அழிக்கிறான், அதுக்காக இவனுக்கு ஒரு ஜீவ விருட்சத்துக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணன்னு சொல்லி நம்ம பேரு சொல்லி பிதாவாகி ஆதாம் முழு உழைத்து கொடுப்பாராம். அற்புத அற்புத ஆவியான ஜபத்துக்கு பதில் வருமா வராதா, ஆவியான ஜெபிச்ச பதில் வருமா வராதா, 100க்கு 100 பதில் வரும். அந்த ஆவியானவர் இயேசுக்கு நேரா தான் உன்னை நடத்துவாரு. பாவத்துக்கு நேரா, மரணத்துக்கு நேரா, பிசாசுக்கு நேரா நடத்தவே மாட்டாரு. அசுத்தாவின்னு ஒண்ணுதான், 2 சக்திகள் உலகத்துல. அவன் உதவி செஞ்சானாக்கா நன்மை தேவை, பாவத்துக்கு மரணத்துக்கு நேரா தான் நடத்துவானே தவிர ஜீவ வித்தத்துக்கு ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லவே மாட்டான். அவதான் பிசாசு. ஜீவ மார்க்கம்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. விசுவாசியா கூட ஊழியக்காரனாக ஜீவ மார்க்கம் தெரியலன்னா அவருக்கு தெரிஞ்சுதான் சொல்லி கொடுப்பாரு. அப்போ அசுத்தாவின்னு ஒண்ணுக்குது, அது ஏற்கனவே நம்ம உதவி செய்யுது. பிறந்த நாள்ல இருந்து அது உதவி செஞ்சுதான் இருக்குது. யாரும் நியூட்ரலா இருக்குல்ல, ஆதாமின் சிந்தை. அப்போ பிறப்பிலே ஆதாமின் சிந்தை நமக்கு சுய நீதி அநீதி நமக்குள்ளே இருக்குது. கவனி, அந்த சுய நீதி பாவத்தை மன்னித்து தேவனுக்கு தலை கொடுத்து நம்ம அறியாமலே காட்டுறோம். காலையிலேருந்து நைட்டு தூங்குறோம் இல்லையா, அதனால வாழ்க்கை ஃபுல்லா பலவீனம். பொருளாதாரத்துல, சரீர சுகத்துல, எதிர்காலத்துல, வேலை ஸ்தலத்துல, வியாபாரம் எங்க பார்த்தாலும் பலவீனம், ஏகப்பட்ட பலவீனம். பலவீனம் சாப, பாவம், மரணம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், மேற்கொள்ள சக்தி இல்ல, எல்லாமே பலவீனம். அது ஆதாம் வழியா அது நடக்குது. அதை ஸ்டாப் பண்ணிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை கொண்டு வந்துட்டாரு. இயேசு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 எல்லா ஜபத்துக்கும் பதில், எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை. அது குத்துக்கண்ணாகட்டும், அது செவுட்டு காதாகட்டும், அது புஷ்ரோகமாகட்டும், அது 38 வருஷம் வியாதிசன் ஆகட்டும், அப்புறம் பெரும்பாடுள்ள சிறியாகட்டும், கட்சியில செத்த கூட போயிட்டான். செத்தே போயிட்டான் லாசரு வியாதிப்பட்டு. இயேசு கொண்டு நின்றாங்க. சொத்துட்டானப்பா, என்னாலும் முடியாதுப்பா, தயவு செய்து 4 ரூபா இப்படியே சொன்னா ரேத்து. பாவமும் மரணமும் பிசாசு கொண்டு வரோம்னா தேவி நீதி உயிர்த்தல் இயேசு கொண்டு வராரு. லாசருவே வெளியே வா. அப்ப என்ன என்ன லாசருக்கு என்ன தேவை பண்ண, ஆதாம் வழியா பிறந்து பாவம் செய்து வியாதி முக்தி செத்துட்டான். இது பிசாசு பண்ற வேலை, பாவத்தால சாபத்தால. இயேசு பாவத்துக்கு பரிகாரி, மரணத்துக்கு பரிகாரி. இயேசு நாடே ஒழித்தேதோ அங்கதான் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் தான் சொன்னார், நான் முடித்ததிலும் ஜீவனமா இருக்கிறேன். அப்போ பாவத்துக்கும் மரணத்துக்கும் இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது. தேவ நீதிட்டு உழித்தது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா மரணம் டெலிட் ஆகி பசுத்தாய் இறங்குறது அப்படியே வராம. லாசர் பாத்தீங்களா, டிவியில் பார்க்கல, அப்படியே கட்டோடு வருவார். அப்போ இயேசு பரிசுத்த ஆவியானவர் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் உனக்கு உதவி செய்து, ஆனா நீ என்ன பண்ணணும், அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளணும்.
விழித்திரும் ஜீவனையும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத வரைக்கும் நீ மரணத்தை தான் குத்துகிற. மரணம் உன் மூலமா தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு போகுது. அதான் சொல்ல 5 சாவு, 6 சாவு, 50 சாவு, 100 சாவு சொன்னாங்களா இல்லையாப்பா? சாவு எந்த நேரத்தில் வரும் தெரியாது. ஏன்னா அப்படிதான் அதுதான் தேவன் தனக்கு அசுத்தாய் ஆதாம் வழியா அது போயிட்டே இருக்கிறதுனால திடீர்னு பார்த்தா ஐயா நேற்று நல்லா தான் இருக்கியா, திடீர்னு பார்த்தா இறந்துட்டாருங்கய்யா சொன்னாங்களா இல்லையா? நேற்று நல்லாதான் பேசுதான், நைட்டு பேசி நைட்டு காலில் பார்த்தா தூக்கு போட்டு தற்கொலை. அப்போ பாவமும் மரணமும் தேவன் தனக்கு பிசாசு கொடுக்கும் போது பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பலிபீடத்தை பிசாசு கொடுக்க உண்மையான உரிமை இருக்கிறது. திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அந்த ஜீவன்ல தேவநீதிலிருந்து உயிர்த்தெழுதல் இருக்குது. அந்த உதவியை நாடி அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுத்தார். யூ ஆர் எ சக்சஸ்ஃபுல் மேன். நீதான் ஆபிரகாம், நீதான் ஈசாக்கு, நீதான் மோசே, நீதான் எஸ்தர், நீதான் தெபோரா, நீதான் பேதுரு, நீதான் பவுல். நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இவன் வந்து ஆதாமுக்கு வந்தவன், இவன் வந்து இயேசுவை ஏற்று வந்தவன். இவன் ரட்சிக்கப்படாதவன், இவன் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்படாதவன் யார் இருப்பா? அசுத்தாவி இருக்குமா? அசுத்தாவி இருக்கான். அசுத்த ஆவி. இயேசு ஏற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவி இருக்கான். பரிசுத்த ஆவி. இப்போ இந்த ஆதாமுக்கு என் தாய் என்னை பாவத்தில், அது நானா இருக்கலாம், நீயா இருக்கலாம், ஆப்பிரிக்காக்காரு, ஐரோப்பாக்காரு, அமெரிக்காக்காரு, ஆஸ்திரேலியாக்காரு, பிஹெச்டி எம்ஹெச்டி படித்தவன் படிக்காத, காட்டுவாசி நாட்டுவாசி, சிங்கப்பூர்காரு, மலேசியாக்காரு, யாரெல்லாம் இருக்கலாம். உலகம் உள்ள பிறக்கும் போது ஆதாம் தான் பிறக்கலாம். ஆதாம் ஏவாள், ஆதாம் தாங்க விழாவிலிருந்து வந்து ஏவாள் தான். அப்போ ஏதே தோட்டத்துல தேவனுடைய வார்த்தை வீர நன்மை தேவ கனியை சாப்பிட்டாங்க. என்ன கனி? நன்மை தேவ கனி சாப்பிட்டாங்களா இல்ல? நான் நல்லவன், நல்லவனுக்கு நல்லவன், தீயவனுக்கு தீயவன், நான் நல்லவன் கெட்டவன் இருக்கானா இல்லையா? வெளியில போனவனா ஒரு நாள் பார்த்தா திடீர்னு போயிட்டாரு. என்னப்பா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பாடையில் போய்க்கிறாரு. அதான்ப்பா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். மரணம் வந்தாப்பா திடீர்னு வியாதி வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துனாரு. திடீர்னு பிரச்சனை, கடன் தொல்லை வருது, திடீர்னு ஹார்ட் லங்ஸ் கேட்டு வியாதி வருது, திடீர்னு பிரச்சனை வருது, ஏகப்பட்ட பலவீனம் இருக்குது. அப்போ ஆதாமுக்கு பிறந்தா அசுத்தாவி வந்து உதவி செய்து, கவனி, அசுத்தாவி வந்து என்ன செய்து உதவி செய்து இந்த பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கும் உலகத்துக்கு காட்டும். இந்த நன்மை தேவனுக்கு தேவனுக்கும் காட்டுவான், உலகத்துக்கும் காட்டுவான். கவனி, நன்மை தேவைய தேவனுக்கும் காட்டுவானா? ஆதாமுக்கு பிறந்த உலகத்துக்கும் காணும். இப்ப பிசாசு வரணும் வரமாட்டானா? பாவமும் மரணம் உரிமையா வரும். வாய்நாளெல்லாம் தின்னும், ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், படிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், ஜவுளி கடை நடத்தலாம், கம்பெனி நடத்தலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், காலேஜ் நடத்தலாம், கோடியா கூட பணம் சம்பாதிக்கலாம். என் தாய் என்னை பாவத்தில், சில பேர் அது கூட இல்லை, சோம்பேறி, படிப்பு இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, சோம்பேறியா இருப்பாங்க. சாதாரண ஒரு வேலையா இருக்கும், அதில் சாதாரண வாழ்க்கை வாழ்றாங்க. அதெல்லாம் செய்வார் ஆண்டவர். நல்ல ஒரு வீழ்ச்சி. ஆனா பிரச்சனையே மேற்கொள்ள முடியாது. பிரச்சனை பாவ சாபம் மரணத்தை பாதத்தெல்லாம் மேற்கொள்ள முடியாது. அப்போ இந்த தேவனுக்கும் காட்டலாம், உலகம் காட்டலாம். இப்ப இந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்றான். யாரு? தாமசுராம இப்படிதான் இருந்தான். ராமவாதியருக்கும் ராணியம்மாவுக்கும் பிறந்து நன்மத்தை மரியாதை கனியை சாப்பிட்டு தேவனுக்கு உலகத்தை காட்டி வாழ்க்கையில கெட்டு வந்து வியாதி பிடிச்சு, சினிமா பைத்தியம் பிடிச்சு,
அது வாழ்க்க முடியாம சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து உடம்பெல்லாம் வியாதியாகி பலவீனத்தின் மேல் பலவீனா கட்சியில் 7 முறை தற்கொலை போயிடுச்சு. இப்படியே ஓடிச்சு என் வாழ்க்கை. திருடவும் கொள்ளவும் வாழ்க்கை வருகிறானே, 1 வருஷம் 2 வருஷம் 8 வருஷமா ட்ரீட்மெண்ட். சிஎம்ஸ் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு எங்க அப்பா வாத்தியாரு. அப்படிப்பட்ட நாடு ஏகப்பட்ட பலவீனம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா பாவம் வந்தது. என்னென்ன பாவம் சொல்றேன், பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் இருந்தது. உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் இருக்குது. கண்கள் இச்சமா, சுயநீதி, அநீதி எல்லாம் இருந்தது. அதை பலவீனப்படுத்தி அதில் நல்லா முத்தி போய் சினிமாவில் வர நடிக்கணும் வர ட்ரை பண்ணி அதெல்லாம் போய் முயற்சி பண்ணி பாட்டு பாடி டான்ஸ் போட்டு ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் ஆடி இப்படி எல்லாம் போய் படம் கேட்டு சினிமா சான்ஸ் எல்லாம் போய் கேட்டு அது வாய்க்காம போய் தற்கொலை முயற்சி பண்ணி இப்படி எல்லாம் போயிடுச்சு வாழ்க்கை. போனா இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இங்க இயேசு கிட்ட வந்தது இவர் யாரு? இவர் நன்மையும் தீமையும் அறியத்தக்கவர் இல்லையா? இவர் யாரா? நானே வழி சத்தியமா. இவர் ஜீவனா. இவருக்கு பேர் என்ன? இவருக்கு பேர் ஜீவனா. நன்மை தீமை இல்லையா அவர் பேரு? இவர் பேர் அது ஜீவன். நானே வழி சத்தியமா. ஆமா, ஜீவன்னா மரணத்துக்கு அப்பாற்பட்டவர், பாவத்துக்கு அப்பாற்பட்டவர், தரித்திரத்துக்கு அப்பாற்பட்டவர். இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனை ஏற்றுக்கொண்டு பசுத்தாவி அபிஷேகம் மேல ஊட்டப்பட்டது. அசுத்தாவி ஓடி போயிடுச்சு. இந்த ஜீவனை ஜீவ விச்சத்துக்கடிய தேவனுக்கும் காட்டணும், உலகத்துக்கும் காட்டணும். அதுக்கு முன்ன நன்மை தீமையை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுது. அதே ஆளு இப்ப இயேசு கிட்ட ஞானசானம் எடுத்து பாவத்துக்கு மறுத்து தேவ நீதிக்கு போயிடுச்சு. ஜீவ விச்சத்துக்கடிய தேவனுக்கு காட்டுற, முழு உலகத்துக்கு காட்டுற. அசுத்தாவி ஓடுமா ஓடாதா? அசுத்தாவி ஓடி பசுத்தாவி வருமா வராதா? பசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை. எல்லா பாவத்துல சாபத்துல மரணத்துல தெரிஞ்சு பாதாளத்துல விடுதலை. கையை தட்டி அல்லேலூயா. கவனி, நீ ஆதாமுக்கள் இருந்தீனா எவ்வளவு பெரிய ஆளா, எந்த நாட்டு தலைவனா இருந்தாலும் சரி, எந்த தேசத்து தலைவனா இருந்தாலும் சரி, எந்த கிராமத்து தலைவனா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நன்மை தீமைய தேவனுக்கு தான் காட்டுவேன், உலகத்துக்கு காட்டிட்டு இருப்பேன். பிசாசு நீ ஏன் ஆளு. அசுத்தாய் உன்னை திறந்து சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை, பலத்தை எல்லாத்தையும் திருடி அப்புறம் அழிச்சு கவனி திறந்து அப்புறம் அழிக்கிறது, எல்லாத்தையும் அழிச்சு அப்புறம் கொள்றது. குடும்பத்துக்கும் சாபம், பட்டணத்துக்கு உலகத்துக்கு சாபம் ஆகி கட்சியில் பிசாசோட இருந்து பாதாத்தையும் போய் சேர்ந்துருவேன். அப்படிப்பட்ட வருத்தப்பட்டு பாரசமக்குள்ள எல்லோரும் இந்த ஆதாவுக்கள் பிறந்தவன் அசுத்தாவிடம் வருத்தப்பட மாட்டானா? வருத்தப்பட்டு பாரசமக்கு இயேசு கிட்ட வரணும். இயேசு வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் வந்தாங்க. நானே ஜீவப்பம். இந்த ஜீவப்பல ஜீவசர ஜீவரத்தம் தேவ நீதிக்கு உழித்தல் கொடுப்பாரு. அதை எடுத்து தேவன் தனக்கு முழு உலகம் கொட்டினா பாவட்டும் மண் ஓடி பசுத்தாய் ஓடி தேவதூர்களா நீ பலன் அடைவாய். அப்போ அந்தபடியே ஆவியானவரோ நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இப்போ நீ போய் உதவி செய்யலாம். ஆதாமுக்குள் பிறந்தவனுக்கு கிறிஸ்துவுக்குள்ள இயேசு மத்தியமார் லூக்கால எங்க போனாலும் அவர் ஒரு ஜீவன் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. லேகோன் பிசாசு தானே 2000 பிசாசு. கவனிக்க, நல்லா கவனிக்க, இந்த சத்தியத்துக்கு அசுத்தாவி குத்து அசுத்தாவி பலவீனமாயி நிர்வாணமாயி கல்லர் தோட்டத்தில் போய் இருக்கிறான். உடம்பெல்லாம் அசுத்தாவி எவ்வளவு பலவீனம் இருக்கு, ஏகப்பட்ட பலவீனம். இயேசு பார்த்தாரு. இயேசு யார்? நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தம். அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு தரா இல்லையா? அது கவனி. நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் முழு வழித்து பாதித்துக்கு ஜீவ விஷயத்துக்கு கொடுக்குறாரு. உடனே பலவீன அசுத்தாவி ஓடிச்சா இருந்துச்சா? எல்லா அசுத்தாவியா 2000 அசுத்தாவி அவனுக்கு கைண்டு ஓடி பண்ணு சமுத்திரம் மாட்டே போச்சு. உடனே பசுத்தாவி அவன் மேல இறங்கிச்சு. அவன் சொஸ்த புத்தி அடைந்தான். அதுக்கு முன்ன திருக்குமாயிட்டு எல்லாம் தாறுமாறா ரத்த கலாரி மென்டல் டார்ச்சர். ஏகப்பட்ட அசுத்தாவி நிம்மதியா இருக்க முடியல, சாகவும் முடியல, வீட்டுல இருக்க முடியல, குடும்பத்தில் இருக்க முடியல, ஊர்லயும் சேர்க்கல, தன்னைத்தானே காயப்படுத்துறான். அந்த பிசாசு அவனுக்கு கொண்டு நாசம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுச்சு. இயேசு போய் உதவி செய்யற அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறான். இயேசு ஜீவன் பரிவர்த்தியோட போய் நீ போய் உன் குடும்பத்துக்கு போய் ஆதாமுக்குள் பிறந்தவன ஜீவ சொர ஜீவனத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு பாவட்டு மற்றபடி பசுத்தாய் இறக்கி தேவனுக்கு ஒரு நல்ல வேலை செய்யலாம். நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு முன்பு
அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வேலையா இல்லையாது, மாபெரும் நல்ல வேலை. அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து நன்மைக்கும் தீமைக்கும் பாவத்துக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் தேவ நீதியும் உயிர்த்தெழுமானவர். தரித்திரத்துக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது. சாபத்துக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம் இருக்குது. பாதாளத்துக்கு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டவரே. அந்த ஆவியானவர் இயேசுவை தந்துருளி உனக்கு உதவி செய்கிறாரு. அந்த உதவியை ஏற்றுக்கொள். ஆஹா, நான் வேணப்பா அந்த இயேசு பரிசுத்தாவி ஜீவன் எல்லாம் வானானா, ஏற்கனவே ஆதாம் ஏவாள் ஒரு உதவி பண்ணாங்க நமக்கு. நம்ம அப்பா அம்மாவை சேர்த்து என் தாய் என்னை பாவத்தில் எங்க ஏதே தோட்டத்து பாவம், நன்மை தேம பாவம், நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பேசிட்டு இருப்பேன். இங்க கவனி, கவனிரா, நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனா சாகவே சாவாய். ஏசு என்ன சொன்னாரு? நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு, நான் நல்லவனுக்கு ஜீவன் உள்ளவன் கெட்டவனுக்கா கையை தட்ட அவருக்கு. அல்லேலூயா. நான் நல்லவனுக்கும் நல்லவன் கெட்டவனுக்கா கெட்டவனுக்கு கெட்டவன் நல்லவனுக்கு பைபிளே படிச்சுக்க மாட்டான். தெரியுமா? நான் பைபிளே படிக்கல. நான் படிக்கும் போது பைபிள் என்னன்னு தெரியாது. பைபிள் ஏசு இருந்தா என்னன்னே தெரியாது. பின்னணியில இருந்து வந்தவன் நான். எங்க குடும்பத்துல பைபிளே தெரியாது நிறைய பேருக்கு. கிராமத்துல எல்லாம் போய் எங்க நிறைய பேர் சொல்லலாம் பைபிளே படிச்சுக்க மாட்டான். ஏதே தோட்டத்துல நன்மை தேவை கனியை குடிச்சிட்டு வந்துருக்கு தெரியவே தெரியாது அவனுக்கு. ஆனா ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவான், நான் நல்லவனுக்கு நல்லவன் கேட்டவனுக்கு. அப்ப எங்க வந்து உள்ள கீழ்த்து நன்மை தேவை அதெல்லாம் பொறுத்த வந்துக்கிறான். சாகவே எல்லா பலவீனம் அவனுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இயேசு கிட்ட வந்து ஜீவ விஷயத்துக்கு நீ பிடிச்சிட்டு நான் நல்லவனுக்கும் ஜீவன் உள்ளவன் கெட்டவனுக்கும் ஜீவன் உள்ளவன் சொன்னான்னா எல்லா பிரச்சனையும் ஜெயிப்பான். சக்சஸ்ஃபுல் மேனா இருப்பான். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறோம். ஏகப்பட்ட பலவீனம் இருக்குது உலகத்துல. ஆமா, திருடமும் கொள்ள வழிக்கு வருக வேறு போறான். பாவம் மரம் எந்த நேரத்துல ரெடியா இருக்குது. எந்த நேரத்துல வரலாம் சொல்றான். கரெக்டா தான் சொல்றான். அப்படிப்பட்ட நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு முழு உலகு வாழ்நாளா கொடுக்கிறார். அற்பாயுசுல போக மாட்டேன். நல்ல நீடித்த ஆயுசுலோனா நல்ல ஆண்டு அனுபவிச்சு சகல காற்று ஆஸ்வதிக்கப்பட்டு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், சமுதாய உலகத்துக்கு ஆசீர்வாதம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கட்சியில் அவர் ராஜ் பத்தவத்துக்கு சொல்லி போய் சேர்த்துருவேன். அதனால் கிறிஸ்துக்குள்ள வா. ஆவியானவர் இயேசுவை தந்துள்ளி மூலமாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறாரு. விசுவாச அசுத்தாவி பாவத்தை மறந்து கொடுத்து நம்மளை பகைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மனதிலிருந்து வெளியிலாய் தேவ நீதிட்டு உயிர்த்தெழுந்து பெற்றுக்கொள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படியே பாருங்க, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாதிருக்கிறபடியால், நம்ம அறியாமல் இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்கு கணக்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யலாம். நம்ம ஜபம் ஆவியானவர் பண்ற ஜபம் மாதிரி இருக்கணும். ஆவியானவர் பாவத்துக்கும் மனத்துக்கும் பரிகாரத்துக்கு தான் ஜபத்தில் கொடுப்பார். தேவ நீதிட்டு உயிர்த்தெழுந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுப்பார். அந்நேரமே ஈலிங் ஆவாய், அந்நேரம் அசுத்தாய் பசுத்தாய் வந்துடும். இந்த ஆவியானவர் சொல்ற மாதிரி விட்டு நம்ம சுய ஞான சுய அறிவில இல்லையா, ஐயா தேவை சந்திக்கிறோம். ஐயா ஐயோ கடத்துல தாங்க முடியலையா, அன்றுவரே இங்க வலிக்குதான், அங்க வலிக்குதான், எப்படியாவது என் தேவை இப்படி எல்லாம் பண்ணி எப்படியாவது அப்படியாவது அதெல்லாம் கிடையாது. பரிகாரத்து கூட ஏசு மத்திய மார்போகாயோவில் எங்க போனாலும் ஐயோ 38 வருஷமா இருக்கான் ஐயா அந்த பெஸ்ஸா குளத்துல. ஐயோ நாரதையா இவனால் தாங்க முடியலையா, பிதாவே எப்படியாவது இப்படியே பேசி நிறைய சாரு இப்படி பேசிட்டே இருக்க வேண்டியதான். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவனது அவன் பேர் தேவனுக்கு தனக்கு முழு பாருங்க. அவன் ஜபம் பண்ணிருப்பான், ஆண்டவரே கடவுளே என்ன பார்வையா யா எல்லாம் கைவிட்டாங்க ஐயா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு ஜீவன் பரிகாரத்தை தேவன் தரப்பு கொடுக்கவே இல்லை. அதனால அந்த மாதிரி ஜபத்தெல்லாம் பண்ணினா மத ஜபம் எல்லாரும் மாதிரி ஜெப்தி கட்சியில் டைம் வேஸ்ட் ஆகி போச்சு. கட்சியில் ஆண்டு நேரம் வளர்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணாலும் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் இது பிசாசு உரிமை வாழ்க்கையில் வந்து பல விதமான பலவிந்து கொண்டு வரான். இயேசு ஜீவன் பரிவு வாக்குத்தத்தலாக தேவி நீதி உயிர்த்தெழுதல் பாவம் பண்ணி ரட்சிப்பு எல்லையற்ற ஐஸ்வர்யம் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி நித்தியத்தை கொடுத்த இயேசு பரலோகத்தை கொடுத்துக்கிறாரு, வண்டி வண்டியா கொடுத்துக்கிறாரு. பிசாசு மதத்தையும் பாதத்தை வண்டி வண்டியா கொடுத்துக்கிறார். அதை போய் பிச்சுக்காத உறுதியா, அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு சபிக்கப்பட்டு போவாத. அதுக்கு இணையா பிதாவாக இயேசு சாமனவா பரலோகத்தை கொடுத்து அன்பு கொடுத்துக்கிறாரு. அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்க சொல்ல 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 இதுதான் ஒரு எஸ்டர். அல்லேலூயா. ஆமா எஸ்டர் விருந்திலே திராட்சரசம் ஆகாச ராமானுக்கு விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகிறே கருத்தா ஜெபம் பண்ணான். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற மாதிரி செயல்படுறான். அப்புறம் தெபோரா
ஒன்றும் இல்லை, கிறிஸ்து கட்ட காரியங்கள தேவன் தர கொடுக்குது, அவ்வளவுதான். கம்ப சூத்திரமே கிடையாது. மோசே அவன் ஒரு பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது, பஸ் ஆட்டு தேவன் தர கொடுக்குது. ஏசு அப்படி காட்டுது. தாவீது நீயோ நீ கர்த்தருடைய நாமத்தை தேவன் தர கொடுக்குது. கோலியாத்து போயிட்டான். எல்லாம் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதன் இயேசு தேவன் தர கொடுக்குது. சகல காரணம் ஆஸ்வாதம். 100வது வயசுல 90வது வயசுல சிறுகள் வைப்பாடு நின்று போச்சு. பலவீனம், குழந்தை பெற்றுக்க முடியல. 90 வயசு எப்படி பலம் வந்துச்சு? அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாகி 100 வயசு 90 வயசு 28 வயசு 18 வயசு வாலிப பருவம். கட்சியில் பார்த்தா ஏசா பெற்றுட்டாங்க. பலம் வந்தா இல்ல, குழந்தை பெற்றுக்கொள்ள பலன் வருது. அப்போ பலவீனம் நீங்கி போகுது. அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வளர். எங்க போல பலிபீடத்தை ஒரு பைதட்டாட்டுடைய தேவன் தனக்கு கொடுத்து 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 சரீரம் செத்து போனதே என்னாது இருந்தான். சாராளு அதே பலவீனத்தையே திங்க் பண்ணல, நான் தேவடைய பில்ல கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் இப்படியே பேச்சு 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 பலன் அடைந்தான். சகல காரணம் ஆஸ்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் சகல காரியங்கள், ஈசாக்கு சகல பஞ்ச தேசம் 100 மடங்கு விளைச்சது. எல்லாரும் பஞ்ச படிக்க ஊர் விட்டே ஓடிட்டாங்க. ஆனா ஈசாக்கு நீ அங்கே இரு, அங்கே கவலைப்பட. பலிபீடம் ஒரு பைதட்டாட்டு தெய்வம் தர கொடுத்து எல்லாம் பஞ்ச வீட்டுக்கு ஆயத்தின் வீட்டுக்கு வந்து அவன் 100 மடங்கு விளைச்சல் உண்டாயிடுச்சு. பஞ்ச தேசத்தில் எப்படி 100 மடங்கு விளைச்சல் தேவன் வீட்டுக்கு தந்துட்டான். அதுக்கு பலிபீடம் பைதட்டாட்டு தேவன் பாவ நிவர்த்தி பண்ணு. கட்டாகிரி நடாத்தோப்பு வனாந்தரம் நீர்த்தோட்டமாகும், வயல்வெளி காடா மாறும், சாம ஆசீர்வாதமாகும், தரித்திர ஐஸ்வர்யம் மாறும், பாவம் தேவ நீதியா மாறும், சூழ்நிலை மாறும். தேவ பலன் ஒரு பசுத்தாவி தேவன் காப்பாற்றுவாங்க. கையெழுத்து அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபலவா மனசுல அது வசந்தி யாரா படிக்காதே தம்பி. வா அது வசந்த படி ரோமர் 8:26 சத்தமா படிக்க. கையை தட்டு அல்லேலூயா அல்லேலூயா. ஜோரா தட்டு ஜோரா தட்டு ஜோரா தட்டு நல்ல ஜோரா தட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கையை தட்டு கையை தட்டு அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால செய்தி கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். செய்தி கேட்கிற நீங்கள் யாவரும், ஆமா, கடலே நீனா கூட கடலே குழந்தை வர்றதுக்கு உதவி செய்வாராம் மோசேக்கு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுப்பியான்றது கேள்வி. இல்ல, பாவத்தையும் மந்தத்தையும் தான் கொடுப்பேன். வந்த சண்டை விட மாட்டேன், வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். வம்பு சண்டைக்கு போக மாட்டாலாம், வந்த சண்டையை விட மாட்டாலாம். நான் நல்லவனுக்கு நல்லவா கெட்டவனுக்கு கெட்டவா விசுவாசமா உதவி செஞ்சிருப்பான். வந்த சண்டையோ வம்பு சண்டையோ நான் கிறிஸ்துவ கொடுக்க போறேன். இயேசு சாவன வாக்குத்தத்தம் சபிக்கணும் ஆஸ்வதி பகைக்குள்ள நன்மை செய் சத்துக்களை செய் சுத்தம் ஜபம் பண்ணு. இயேசுவை தந்தோடு இவ்வளவாய் உலகத்தில் கடைசியில் ஆட்டகச்சு மாட்டகச்சு மனுஷனை கட்சி பிதாவாகிய தேவன் இயேசுவை போயிது கைவிட்டார். இவர் அவரை கைவிட்டாரு. உடனே யார் வந்து உதவி செஞ்சது? யோதாஸ் வந்து என்ன பண்றான்? காட்டி கொடுக்கிறான். பிதாவாகிய தேவனை கைவிட்டதுமே, இவர் அவரை கைவிட்டதுமே, விசுவாசம் வந்து சிலுவையில் இயேசு அறையுது பலிவிடப்பட்டார். பலிவிடப்பட்டாரா இல்லையா? வியாதியானா, சாபமானார், மரணமானார், இந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டாரு. நாம் அவருக்குள் தேவனை நீதியாக படிக்க பாவ மரியாதை நமக்காக பாவமாக 2 Corinthians 5 மரத்தில் தூக்கப்பட்ட இவர் சபிக்கப்பட்ட கிறிஸ்து சாபம் ஆயிட்டாரு. ஏகப்பட்ட சாபம். மரத்தில் சாபம், சரீர சுகத்துல தோப்பு என்னென்ன சாப்பிடுது எல்லாம் சாபம். அக்கிரமக்காரி ஒருவராக என்ன பண்ணாங்க? வேதவாக்கின அக்கிரமம் ஏற்றிட்டாரு. கவனி, இயேசுவே இப்போ பலியிட வந்துச்சு. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பலியிட வந்துச்சு. திரு குவிக்கிறாரு. யார் உதவா, யார் உதவா, யார் உதவா? ஐயோ, இவ்வளோ சாபம், இவ்வளோ பாவம், இவ்வளோ மரணம், இவ்வளோ தரம், கையில பேலன்ஸ், பேங்க்ல பேலன்ஸே இல்லை, கையெல்லாம் ஓட்டக்கை ஆகி போச்சு. எல்லாம் பலியிட திரு குவிக்கல அவரு. பிதாவாகிய தேவன் இவை போயது கைவிட்டார். ஆனால் நித்திய கிருபை உனக்கு இதே ஆவியானவர் வந்து அங்க நிற்கிறாரு. இயேசு 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 மற்ற பாவத்தை ஏற்றிட்டேப்பா, மனுஷனுடைய அக்கிரமத்தை தரிசனத்தால பலிவிட ஐயா, நான் ஒன்று சொல்றேன், அதை செய்வியா? சொல்லையா சொல்லையா. எல்லாரும் சிறுகள் அஞ்சுக்கிறாங்க ஐயா. ஈட்டல் குத்துறான், சிறுதல் முழுப்படி சொல்றான், காரியம் சொல்றான். என்னையா பண்ணது?
எல்லாருக்கும் ஜீவனை கொடு, மன்னிப்பு கொடு, இரக்கத்தை கொடு. நான் சொல்றது செஞ்சுனா நீ 3ஆம் நாள் எல்லா பலவீனத்தையும் ஜெயிச்சு 3ஆம் நாள் ஜெயிச்சு பிசாசின் தனியை நினைச்சு பாதா தந்தை வந்து உலகத்தையும் கொள்ளை கொண்டு கட்சியில பரலோகத்துக்கு போய் சேர்வேன். ஏசு அது கேட்டாரா? நிராகரிச்சாரா? கேட்டாரா? அதே மாதிரி தான் உனக்கு ஆவியானவர் வராரு. நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு. மவளே மவளே, பாவத்துல சாபத்துல மரணத்துல தரித்திர வியாதி இருக்கிறா, ரோமருக்கு யூதர் மாதிரி உன்னை சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க. சப்ஜின்னு பக்கத்தின் அசுத்தாய் பேச்சு கேட்டு இருக்காத. பலவீனத்தை விழுந்து வரைய முடியாதுனால என் பேச்சு கேளு. இயேசு சரி, இயேசு ரத்தத்தை கொடு. தேவனுக்கு ஆதாம் வந்து தேவன் பிதாவே உடைய ஆவியை விட்டு பிதாவாகிய தேவனுக்கு ஜீவ ரத்தத்தை கொடு. ஈட்டியால் கொண்டு ஆதாம் கொடுத்தாரு. ஆவியாவுடைய சத்தத்துக்கே கேட்கிறாரு. அசுத்தாய் சொல்றான், நீ பாதாத்து இருக்கக்கூடாது, பகைச்சிடு. எல்லாம் சபிக்கிறாங்க, எல்லாம் காரி துப்புறாங்க, சபிச்சிடு. ஏசு நான் சபிக்க மாட்டேன். ஆவியான்னு சொல்றாரு, மன்னிச்சிடு, ஜீவ ரத்தத்தை கொடுத்துரு. கைவிட்ட பிதாவை போகல. முழு உலகத்துக்கு என்ன கூட ஜீவ ரத்தம் கொடுத்தாக்கா ஆவியான வார்த்தைக்கு தான் செவி கொடுத்தாரு. ஆவியான ஜபிக்கிறபடிதான் முழு உலகத்துக்கு ஜீவ ரத்தம் இயேசு பரலோகத்தை செட்டில் பண்ணிக்கிறார். பிதாவாகிற ஆவியத்தை ஜீவனை கொடுக்கிறாரு. ஆதாவுக்கு முழு உலகம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அசுத்தாவியை நினைக்கிறான், இவர் சப்ஜிட்டு பாதாத்தையே அங்கே போய் பார்த்தா. ஆனா பசுத்தாவிக்கு தான் செவி கொடுத்தாரு. அந்த பசுத்தாவி தான் இன்னைக்கு வந்து செவி கொடுக்கிறாரு. ஊன் பாவத்தை, ஊன் சாபத்தை, ஊன் மனத்தை, ஊன் தர்த்தத்தை ஏற்றிட்டு ஏசு பேசத்தெல்லாம் ஜீவ வார்த்தை தேவி நீதிக்கு உயிர்த்தல் பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்தாரு. ஆவியானவர் வேண்டிக் கொள்கிறபடி வேண்டிக் கொண்டா. ஜபத்துக்கு பதில் வச்சா எத்தனை நாள் வச்சு? 3 நாள்ல பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து இந்த வெள்ளம் பலவீனத்தையும் மரணத்தை ஜெயிக்கிறாரு, பாதாத்தை ஜெயிக்கிறார். தேவதூத வரான், பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர்த்தல் தேவதூத கண்ணப்படுறான், எழுதுவது இருக்கிறாரு. ராஜாதி ராஜா பிசாசி தலைநகர உலகத்தையே கொண்டை கொண்டாரு. இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜோதிய ஜீவனை பூமி எங்கும் போய் சொல்லிட்டு வருகிறாரு. அந்த செய்தி தான் நம்முடைய செய்தி, நம்முடைய சபையின் செய்தி. கையத்தை நல்ல புரியுதா? ஏசுதான் நமக்கு மாதிரி. நம்முடைய பலவீனத்தை ஏசு டீச் பண்ணார்ப்பா. டீச் பண்ணா மட்டும் போதும், அது பிராக்டிகலாகவும் மாறு. 3 முறை இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கொடுப்பனால் ஆனா பிதா பிதா விட்ட பாடல. நீரே வழி. ஒரு மனுஷனுக்கு ஒரு மாடு என்னை கைவிட்டுரு. பிதாவாகிய கைவிட்டா ஜீவ வச்சு கைவிட்டா உடனே பாவத்தின் யூதாஸ் காடு சாபமான வியாதிகள் அந்த எல்லா பலவீனம் வந்துச்சு. இப்ப ஆவியான சத்தத்துக்கு கேளு. பிசாசு சத்தத்துக்கு யாரும் சபிச்சிடாது, யாரும் நிந்திச்சு, யாரும் பகைச்சிடாது, நன்மத்தையும் காட்டிடாது, ஜீவ வார்த்தையை பேசு. அப்போ முழு சாப பாவம் மன தரித்திரம் வரும்போது ஜீவ சொல்றேன், ஜீவ ஐஸ்வர்யம். ஆதாம் வந்து முழு உலக பிதாவாகி ஆதாம் வந்து முழு கொடுக்குறார். ஜீவ வார்த்தையே பேச பாதாளம் ஜீவ சொல்றேன், ஜீவ ரத்தம் தேவனுக்கு தலை கொடுத்து பேசிட்டே இருக்கிறாரு. 3ஆம் நாள் பசுத்தாய் வந்து சரி மீது தேவனை கல்லப்பட்டது. விசுவாச பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். கையத்தை நல்லையா வரா. அதனால ஆவியான சத்தத்துக்கு, பசுத்தாவியான சத்தத்துக்கு அவர் இயேசுவை தந்துடுவார். இயேசுவை குறித்து தான் சாட்சி கொடுப்பாரு. கடைசியா யோவான் 16 எடுக்க வாசித்து முடிச்சிருவோம். யோவான் 16ஆம் அதிகாரம். சத்திய ஆவி வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். யோவான் 16 யோவான் 16ஆம் அதிகாரம். யோவான் 16:13 எல்லாரும் எடுத்துக்கோங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை எடுத்துட்டீங்களா? பாருங்க, எல்லாரும் பாருங்க. பக்கம் 152 புதிய ஏற்பாடுல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நான் சகல சத்தியம்னா சகல ஆசீர்வாதத்துக்குள்ள இயேசுதான் சத்தியம், சமாதான சத்தியம், ஐஸ்வர்ய சத்தியம், சந்தோஷ சுகத்தின் சத்தியம், பல்லோ சகல சத்தியத்துக்குள்ள. பொய்யினாவி அசுத்தாவி சகல சாத்தானுக்குள்ள தான் நடத்துவான், அசுத்தாவிக்குள்ள. அப்போ சத்திய ஆவி வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். என்னை இயேசு சொன்னார். அந்த சத்தியாவியார் என்னுடையதை இயேசு தேவி நீதி உயிர்த்து தான் எடுத்து கொடுப்பாரு. நன்மத்தை பிசாசு எடுத்து சொல்லவே மாட்டார் வாய்நாள் ஃபுல்லா. அது சொன்னாலே நீ பிசாசு தான் சொல்ல நன்மத்தை காரியத்தை. அவர் என்னுடையதில் எடுத்து என்னை அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். மாபெரும் சக்சஸ் அடைவாய். ஜெபம்
பயப்படாத, கலக்காத, திகையாது, சோர்ந்து போகாது. ஏற்கனவே பலவீனமா இருக்கிறான். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, நம்ம சபை என்ன சபை? ஆப்பிரிக்காவுக்கு போ, ஐரோப்பாவுக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, நீ சிங்கப்பூருக்கு போ, அட்லாண்டிக்காவுக்கு போ, சுவிட்சர்லாந்து கூட போ. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ பகிர்ந்து ஒரு பலவீனத்தில் தான் இருப்பான். ஊழிய செய்த எல்லாம் கூட நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக தேவ நீதி உயிர்த்தெழுந்து கொடு. தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதும் அசுத்தாயோட பசுத்தாய் வர பசுத்தாய்க்கு அங்க விடுதலை, எல்லாம் பலவீனம் விடுதலை, சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மனதிலிருந்து பாதத்திலிருந்து விடுதலை. இயேசு மத்திய மாற்று எங்கும் சுற்றி தேர்ந்தார். விசுவாசின் வல்லவில் அகப்படுகிற யாரையும் கூட பார்க்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவன் சொல்ற ஜீவனத்தோம். அந்த ஜீவன்ல தேவ நீதி தூக்கிதல் இயேசு கிறிஸ்துவின் அவனோட வாக்கு தத்தம் இருக்குது. இல்லைன்னா கெட்ட மேய்ப்பன் ஜனங்களுக்காக மரணத்தையே கொடுப்பான். பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, பாதாத்தை கொடுப்பான். அதை போய் தேவன் தானே கொடுத்து அசுத்தாவி அடையாத. அங்க சாபத்து பாவத்தின் சம்பளம் பண்ண முடிவு நித்திய பாதாளம். பசுத்த பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அந்தபடி ஆவியானவரும் நமக்கு உதவி செய்ய அவர் வாஞ்சியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். யோவான் ரோமர் 8:26 அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேருக்கு உதவி செய்வார்? பிசாசு, கெட்ட பிசாசு உலகக்குள்ள உதவி செய்யறான். உலகம் குட்டி பாதாளமாகுது. எங்க பார்த்தாலும் சாபம், பாவம், மரணம், தேர்தல், அவமானம், வெக்கம், நிந்த குட்டி உலகமே ஒரு குட்டி பாதாளம். எங்க பார்த்தாலும் அசுத்தாய் உதவி செய்யறான். அசுத்தாய் பேச நன்மை கருத்து தேவன் கிராமங்கள்ல, பட்டணத்துல, தேசங்கள்ல எங்க பார்த்தாலும் அசுத்தாய் உதவி தான் ஏற்றுக்கிறாங்க. நன்மை பசுத்தாய் உதவி ஜீவத்திற்கு தேவன் தனக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால சாக கிடக்கிறாங்க. திருடவும் கொள்ளவும் வைத்து ஒரு வேறு போறான். நானோவிகளுக்கு ஜீவனுள்ள பகுடப்படம் வந்தேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க உலகமெங்கும் போங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரதமர் என்ன இயேசை பற்றிய செய்தி. அந்த இயேசு தேவநீதி உயிர்த்தது ஜீவசர ஜீவன் தேவநீதி உயிர்த்த பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அந்த பிதாகுமார் பசுத்தாய் இருக்கிறோம். ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் தட்டி பசுத்தை தேவத்துக்கு படிவிடுங்க. நானே திராட்சை செய்தி நீங்கள் கூட ஒருவனியர் வார்த்தைகள் மிகுந்த கடிகளுக்கு பார்க்கப்படுகிறது. பசுத்து பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கு ஜெபிக்கிறார். உலகம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க. இந்திய தேசம் 146 கோடிக்கு இருக்காங்க. எங்க கிராமத்தில் 4990 பேர் இருக்கிறாங்க. வேறு 50 லட்சத்துக்கு அதிகமான எங்க பார்த்தாலும் ஆதாம் வழியாக இருந்து நன்மத்தை காட்டிட்ட அசுத்தாய் வார்த்தை கேட்டு தேவன் தனக்கு பாவத்தை மறந்து காட்டி சாபங்களும், பாவங்களும், மரணங்களும், கருத்துகளும், வியாதிகளும், கொலைகளும், வெறிகளும் விசுவாசி ராஜ்யங்களா இருக்கிறதா இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதாவுக்கு ஆதாம் முழுவதுக்கு வாய்டாலும் இடமே எக்காது கொடுக்கிறதா 816 கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் தேவன் தன் ஆதாம் முழுவதுக்கு பசுத்தாய் அலையில கிராம பண்ண தேசம் உலகமெங்கும் பசுத்தாய் அசைவாட்டு தேவர்களெல்லாம் பணிவிடை செய்கிறதா. பாவத்த, சாபத்துல, மரணத்துல, தரித்திர, பாதகத்தால விடுதலாக 2வது உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறதா. இயேசு எங்கும் சுற்றி தந்தார். விசுவாசின் வல்லமையில் அகப்படி யாவரும் ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுது அசுத்தத்தின் பசுத்தாய் தேவர்களெல்லாம் பணிவிடை செய்து நானே திராட்சையில் நீங்கள் ஒருவனில் வார்த்தை சொல்லிட்டு போய்க்கிறாங்க. அதே வார்த்தையை ஜீவ வார்த்தை இயேசு சாப்பிட வாக்கு தந்துங்க. பிதாகுமார் ஆதாம் முழுது குடும்பத்தில் பட்டத்தை உடன் பிறந்த தாய் தாய் அண்ணந்தம்பி மாமச்சா சொந்த பந்த சுத்தி ஏரியா எல்லாரும் இயேசு பரிவிதம் வாயிலெல்லாம் கண்டுகிறான். அசுத்தாய்களை தந்துக்கிறோம். பசுத்தாய்களுக்கு தேவர்களெல்லாம் பணிவிடை செய்கிறதான். ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாளையும் ஆன்லைன் மூலமாக பேசுகிறவங்க தாமஸ் சர்ச் பண்ணி யூடியூப்ல போய் ஏஎன்சி வெல்லும் சர்ச் பண்ணிக்க எஃப்சிசி வெல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உருவாக்கி பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர்களோடு பேசுகிற கர்த்தரை கனமனுங்கள். கர்த்தரை கனமன் கர்த்தருக்கு காணிக்கை சேர்த்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை சேர்த்து கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் கர்த்தர் ஆசீர்வாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாளில் எப்படி நேரம் செய்தி கேட்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி 16/3/2025 எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.